show at night to lay eggs. என்ன சொல்றாங்க? Female olive ridleys come ashore. சரியா? கடற்கரைக்கு இரவு நேரத்துல வருது. சரியா? இரவுல வந்து முட்டை இடுறதுக்காக வருது. அது சரியா தவறா? யோசி. வெரி குட். சரி. சரியா? இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிடலாமா? ஓகேயா? அடுத்து இரண்டாவது பாருங்க. The eggs of an olive ridleys are in the shape and size of cricket ball. சரியா? cricket ball னா என்னது? cricket ball. அந்த olive ridley. சரியா? olive ridley ஓட eggs எந்த சைஸ்ல இருக்கும்? என்ன ஷேப்ல இருக்கும்? cricket ball சமமா இருக்குமா? இல்ல. டேபிள் டென்னிஸ். சரியா? டேபிள் டென்னிஸ் அந்த பாலுக்கு சமமா இருக்கும். சரியா? அப்ப இது சரியா தவறா? குட். தவறு. ஓகேயா? அடுத்து பாருங்க. The hatchlings அப்படினா என்னது? குட்டி ஆமைகள். சரியா? முட்டையில இருந்து வெளியில வந்த புது ஆமை குட்டிகள். சரியா? hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. சரியா? அந்த குட்டி ஆமைகள் அதோட எக் டூத்தை யூஸ் பண்ணி அந்த முட்டைய உடைச்சு வெளியில வருதா? இது சரியா தவறா? சரி. அப்ப அந்த பாக்ஸ்ல என்ன போடணும்? சரி போடணும். சரியா? இப்ப இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து செக்ஷன் 3 பார்க்கலாமா? செக்ஷன் 2 பார்த்துட்டோம். சரியா? இன்னைக்கு செக்ஷன் 3. சரியா? அத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய புது வார்த்தைக்கான அர்த்தங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா அந்த செக்ஷன் 3ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். சரியா? கவனி. glossary-னா என்னது? அர்த்தங்கள். சரியா? அதுல முதலாவது survive அப்படினா உயிர் வாழ்றது. சரியா? உயிர் வாழ்றது. அடுத்து continue to live. சரியா? நாம என்ன சொல்றோம்? வாழ்றது. சரியா? அடுத்து mysteries அப்படினா என்ன? facts that are difficult to understand. சரியா? சில உண்மைகளை நம்மளுக்கு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம்? மிஸ்டரிஸ். சரியா? மிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அந்த காலத்துல கடவுள்கள்லாம் மனிதர்களுக்கு உதவுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இப்போ நம்மளால நம்ப முடியுதா? இல்ல. அது மாதிரியான சில உண்மைகள். சரியா? உண்மைகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் என்னது? மிஸ்டரிஸ். சரியா? அடுத்து பாரு. மூன்றாவது fascinating அப்படினா attracting greatly. பார்க்கிறதுக்கு அப்படியே ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாதிரி, அப்படியே ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கிறது. சரியா? அதிக அளவுல ஆசைகளை தூண்டுறதுக்கு மாதிரி இருக்கிறது தான் என்னது? fascinating. சரியா?
சரியா? இதுல இருந்து 10 வருடங்களை கூட்டணும்னா என்ன வரும்? 20, 31. சரியா? இந்த 10 வருடங்களை நம்ம என்ன சொல்லலாம்? டிகேட். சரியா? டிகேட். இது புரிஞ்சிருச்சா? 10 வருடங்கள் சேர்த்து சொல்லும்போது டிகேட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இதுக்கான அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ செக்ஷன் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஓகேயா? பாருங்க, செக்ஷன் 2ல என்ன பார்த்தோம்? நிறைய மனிதர்கள், நிறைய விலங்குகள் இதெல்லாம் என்ன செய்யுமா? அந்த டர்ட்டிலோட முட்டைகள் எல்லாத்தையும் தோண்டி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அதுல சில கொஞ்சம் தான் என்ன செய்யுமா? முட்டையில இருந்து வெளியில வந்து கடலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இப்ப அந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இவங்கட்டெல்லாம் இருந்து தப்பிச்சு வந்த குட்டி குட்டி டார்டில்ஸ் அது எல்லாமே என்ன செய்ய போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சரியா? கவனி. Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. சரியா? நிறைய குட்டி குட்டி ஆமை குட்டிகள்ல வந்து 20 கிராமுக்கு குறைவான வெயிட் இருக்கக்கூடிய அந்த டர்ட்டில்ஸ்னால இந்த கடலுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? They will fall prey அப்படின்னா உணவு இறை. சரியா? Prey to grabs or birds even before they reach the water. சரியா? அந்த குட்டி குட்டி ஆமைகள் வந்து தண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கிராப்ஸ் பாரு, கிராப்ஸ் அப்படின்னா என்னன்னு பாரு. அப்புறம் நிறைய பறவைகள். சரியா? அதெல்லாம் என்ன பண்ணுமா? அந்த குட்டி குட்டி ஆமைய வந்து சாப்பிட்டுரும். சரியா? அந்த பறவைகளுக்கும் நண்டுக்கும் அந்த குட்டி ஆமைகள் வந்து உணவா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாரு. Most of these that do make it into water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. சரியா? அது மாதிரி பிறந்து 3-4 நாட்கள் ஆன அந்த குட்டி குட்டி ஆமைகள் வந்து பறவைகள் கிட்ட இருந்தும் கிராப்ஸ் அதுகிட்ட இருந்தும் தப்பிச்சு என்ன பண்ணிடலாம்? கடலுக்குள்ள போயிடும். சரியா? சில குட்டி ஆமைகள் வந்து தப்பிச்சு கடலுக்குள்ள போயிடுது. கடலுக்குள்ள போனாலுமே அங்கேயும் சில விலங்குகள் வந்து அந்த ஆமைகளை வந்து என்ன செஞ்சுதான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப ஆமைகள் வந்து முட்டையா இருக்கும் போதும் மனிதர்களும் விலங்குகளும் அதை தோண்டி சாப்பிட்டுட்டாங்க. அது பிறந்து 4 நாட்கள் ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுது? கிராப்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் இதெல்லாம்
மிச்சம் மீதி எத்தனை ஆமை குட்டிகள் வந்து உயிரோட வாழ போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.